राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। அழகான இமயமலை யாத்திரை ருத்ரநாத் துங்கநாத் 4 நாளில் ஒரு 50 கிலோமீட்டர் மலை ஏறி இறங்கி கல் மண் வழுக்கும் பாதை தண்ணீர் மேகம் வெயில் அட்டைப்பூச்சி எல்லாம் பார்த்துட்டோம். நிஜமாகவே சுகம். நாங்கள் அந்த ஏறின இடத்துல பல இடங்களில் அந்த மலைச்சிகரங்கள் நிறைய தெரியும். அதில் திரிசூல சிகரம் இப்படிலாம் உண்டு. அதில் ஒன்று நந்தாதேவி பீக் அப்படின்னு பேர். நந்தாதேவி அப்படின்றது யாருன்னு கேட்டால் நந்தகோபருக்கு பிறந்த பெண் குழந்தை. அவள் எல்லா இடத்துலையும் ஆவிர்வவிக்கிறா. அவளுடைய நினைவாகத்தான் நந்தாதேவி. இந்தியாவில் இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு உயரத்தில் இருக்கக்கூடிய சிகரம் நந்தாதேவி சிகரம். எல்லாரும் எவரெஸ்ட் ஏறியிருக்கா. இன்னி வரைக்கும் யாரும் ஏறாத ஒன்று நந்தாதேவி சிகரம். அவ்வளவு கடினமான சிகரம் அது. இமயமலையில் எந்த பக்கம் திரும்பினாலும் அதான் நந்தாதேவி அதான் நந்தாதேவின்னு அந்த கூட வந்த என்னுடைய ட்ரெக்கர்ஸ் காட்டி கொடுத்துட்டே இருப்பா கைடு. நந்தாதேவி நிஜமாவே, அதாவது இமயமலையில் போனாலும் நந்தகோபன் பெருமையை தான் கேட்டுருக்கோம் மீண்டும் 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 மீண்டும். அந்த நந்தாதேவி உற்சவத்துக்கு அவ்வளோ அழகாக போய் பிரம்ம கமலத்தை பிரிச்சுட்டு வருவார்கள். காலில் செருப்பு கூட போடாமல் ஏறுவார். நிஜமாக எப்படிலாம் எப்படி தான் முடியறது தெரியல. ஏன்னா இப்போ நான் ருத்ரநாத் ஏறும் பொழுது கூட பார்த்த ஒரு 4-5 பேர் செருப்பு இல்லாமல் ஏறுறா. செருப்பு போட்டு ஏறினாலே கஷ்டம், ஷூ போட்டு ஏறினாலே கஷ்டம்னா அந்த நல்லா குத்தர கல்லாக இருக்குது. நிஜமாவே சபரிமலைக்கு சொல்லுவா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னுவா. நான் சபரிமலை போனதில்லை, ஆனால் இங்கே பார்த்துருக்கேன். அதில் சல்லிஸாக ஏறுறா. அதாவது ரொம்ப சிரமப்பட்டு ஆகவும் இல்லை, அவன் பாடு கடை செருப்பு போட்டு ஷூ போட்டு ஏற நம்மளை விட அவா ஸ்பீடாக ஏறுறான். அது நிஜமாவே அற்புதம். எத்தனை வயசானவர்கள், எத்தனை ஸ்திரீகள், ஒவ்வொருத்தரும் நிஜமாவே எங்கே வெஸ்ட் பெங்கால்லேருந்துலாம் வரா. வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், குஜராத், இப்படி எல்லா இடத்துலேருந்தும் நான் பார்த்தேன். அதில் ஒரு லேடி பூனேலேருந்து அந்த அம்மா போலீஸில் இருக்கா. அந்த அம்மா நல்ல குண்டு. அந்த ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ பஞ்சகேதார் முடிச்சிட்டாரு. கடைசியாக வந்தது ருத்ரநாத். அவர் கேதார்நாத், மத்மகேஸ்வர், துங்கநாத், அப்புறமா ருத்ரநாத், அப்புறம் துங்கநாத், அப்புறம் ருத்ரநாத், அப்புறம் கல்பேஸ்வர். கடைசியாக லைன் அவள் உடம்புக்கு குதிரையில் வரா. அப்புறம் நடுவில் இங்கே கூட குதிரைக்காரனோட பிரச்சனையாச்சு. அவள் பாட்டுக்கு இறங்குறா. சும்மா சாதாரணமாக பேசியிருந்தான். எத்தனை எல்லாம் போயிருக்கான். பஞ்சகேதார் இப்போ தான் முடித்தோம், அடுத்து போனோம். முடிச்சாச்சா? ஆமாம். இப்போ நாங்கள்லாம் கூட கேட்டோம், மத்மகேஸ்வர்லாம் ஏறினா? ஏறி தானே போனேன். அப்படி நல்ல குண்டு, அவள் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா, யசோதா மாதிரி. அதில் எப்படி ஏறி அப்படி என்ன கட்ஸு? யாரோ 2-3 பேரோட வந்திருக்கா. ஆனாலும் எங்களோடலாம் இறங்கி நான் மழையில் அந்த மனோபாவம் நிஜமாகவே நவராத்திரிக்கு இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் சொல்லியே ஆகணும். அத்தனை ஒரு தைரியம். அவள் புருஷன் பொண்ணு யாரும் வரல, அந்த அம்மா மட்டும் தான் வந்திருக்கா. கூட 2-3 பேர் வந்திருக்கா போல இருக்கு. அந்த குதிரைக்காரங்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், இறங்கி நடக்கிறதா இருக்கட்டும், எங்ககிட்ட சாதாரணமாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி தான் அவள். அத்தனை சிரேஷ்டம் நிஜமாகவே. அந்த சில லேடிஸ் எல்லாம் அப்படி இவர் நடக்கிறா. அப்படி வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளை, ஏறி 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 காத்தாலேருந்து நடந்து சாயங்காலம் வந்து சேர்றான் ருத்ரநாத்துக்கு. நிஜமாகவே எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஆனாலும் அந்த சமயத்தில் ருத்ரநாத் பகவானுடைய அது என்ன ஆச்சரியம்னா, அவள் குளிக்காமல் நடந்து வந்திருக்கா.
அடுத்த நாள் காத்தால் குளிச்சுட்டு தான் சுவாமியை தொழணும்னு கோவில் வாசலில் நின்று தொழுதுட்டு போயிட்டு அடுத்த நாள் காத்தால் குளிச்சுட்டு சுவாமி தொழுறதுக்கெல்லாம் போனான். அசாத்தியம் நிஜமாவே. அப்போ அவ்வளோ சிரேஷ்டம் இந்த நந்தகாவில். நான் அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன், விருந்தா குண்டா, விருந்தாதேவியினுடைய அழகான குண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த விருந்தாதேவி அப்படி விதவிதமான பகவத் கைங்கரியம், முக்கியமாக ராதா கிருஷ்ண லீலைக்கான கைங்கரியம் பண்ணவள் இந்த பிருந்தாதேவி. இந்த பிருந்தா குண்டம் பக்கத்தில் அழகாக குப்த குண்டம் அப்படின்னு இருக்கு. குப்த அப்படின்னா ரகசியம். குப்த காசி, குப்த கங்கா, குப்த தானம் அப்படின்னா நிறைய சொல்லுவாள். குப்த அப்படின்னா மறைந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். குப்தமாயிட்டார் அப்படின்னா காணாமல் போயாச்சு, அந்த இடத்துல இருந்தவர் காணாமல் போயிட்டார். சிவபெருமான் பாண்டவர்களுக்கு க்ஷணநேரம் காட்சி கொடுத்து குப்தமான இடம்தான் குப்த காசி. ஆனால் காசியிலேருந்து வந்த பொழுது அவர்கள் முதல்ல காட்சி கிடைச்ச இடம் குப்த காசி. அது மாதிரி குப்த கங்கா அப்படின்னு சொல்லுவாள். பத்ரிகாசிரமத்தில் சரண் பாதுகாக்குள்ளே அப்படியே போனோம்னா அங்கே ஒரு பாறை இடுக்குள்ளே லேசாக ஒரு தண்ணி அப்படி வந்துட்டுருக்கும். அதுக்கு பேர் குப்த கங்கா அப்படின்னு பேர். அது மாதிரி ஒன்றும் சொல்லாமல் சில தானங்கள்லாம் கொடுப்பா, அதுக்கு பேர் குப்த தானம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி குப்த குண்டம், ரகசியமான குண்டம். குண்டம் எல்லாருக்கும் தெரியும், குண்டம்னா குளம். குப்த குண்டம் அப்படின்னா ராதை, கண்ணன், கிருஷ்ணனுடைய சகாக்கள், கிருஷ்ணனுடைய சகிகள், ராதிகாராணி, கோபிகைகள், இப்படி அவாவா கேங்காக வந்து விதவிதமான விசித்திரமான வினோதமான அழகான லீலைகள் பண்ணுற சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் இருக்க வச்சுக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக இருக்கும். எல்லார் முன்னாடியும் அது பாட்டுக்கு விளையாடுற விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு கொஞ்ச நேரம் ஆளை காணலை அப்படின்னா எத்தையோ போய் ரொம்ப பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம எதிர்க்க பண்ணுற எந்த லீலையும் அங்கே பண்ணாது, அங்கே பண்ணுற லீலையதையும் இங்கே பண்ணாது. அதனால் அந்த மாதிரி கிருஷ்ணனும் சகாக்களும் குப்தமான லீலைகள், ஓடுறது, விளையாடுறது, சிரிக்கிறது, பேசுறது, அடிக்கிறது, குத்துறது, அப்படி கிருஷ்ணனோட விளையாடின விளையாட்டுகள். அது மாதிரி கோபிகைகளும் ராதாராணியும் கிருஷ்ணனை பற்றி வம்பு பேசுறது, அவளுக்கு அது ஒரு சுகம். இப்படி பண்ணாண்டி, அப்படி பண்ணாண்டி, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை உடுத்திண்டாண்டி, அப்படி. ராதையும் கண்ணனுமாக இப்படி வெரைட்டியான லீலைகள் நடக்கக்கூடிய இடம் இந்த குப்த குண்டம். ராதாராணி அழகாக பகவானுக்கு சமைச்சு கொடுத்து அனுப்புவாள். இங்கே உட்காந்து கிருஷ்ணன் சாப்பிடுவான் ஏகாந்தமாக உட்காந்துட்டு. அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்க்க மாட்டான். ராதாராணி சமைச்சு கொடுக்கறதெல்லாம் தனியாக ஏகாந்தமாக உட்காந்து சாப்பிடுவான். ஏன்னா அழகாக பண்ணி கொடுக்கறத ஜோராக கொண்டு வந்து கொடுப்பாள். நிறைய இருக்குது கோபிகைகள். அப்படி இது குப்த குண்டம் அப்படின்னு பேர். அதாவது இந்த இடத்துல இருக்க லீலைகள்லாம் சாதாரண மனுஷாளுக்கு தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. அங்கே வரக்கூடிய சித்த புருஷர்கள், மகாத்மாக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், இவாளுக்கு மட்டும்தான் அங்கே போனால் அந்த அனுபவமே குப்தமாக கிடைக்கும். எப்படி பேங்க் லாக்கரில் ஏதானும் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 10 பேரெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. நாம் போனோம், அப்புறம் பேங்க்கில் முக்கியமான யார் அந்த லாக்கர் ஹேண்டில் பண்ணுறோ அவள் வருவா. அப்புறம் அவள் ஒரு சாவியை போடுவாள், நம்ம ஒரு சாவியை போடணும், திறக்கணும். அதன் பிறகு எல்லாம் எடுத்துட்டு வரணும். ஸோ நிறைய ரொம்ப குப்தமாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த குப்த குண்டம். இந்த குப்த குண்டம் தாண்டி கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடியது பாவன சரோவரம்னு பேர். பாவன அப்படின்னா பரிசுத்தமாக்கிறது, பவித்திரமாக்கிறது, பாவனமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது பாவன சரோவரம். நந்த கிராமத்தில் கூடிய பெரிய விசேஷமான பெருமை மிகுந்த ஒரு சரோவரம், ஏரின்னு சொல்லணும். இப்படி மான சரோவரம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பாவன சரோவரம் அப்படின்னு சொல்லு. கிருஷ்ணன் நித்தியம் மாடு மேய்ச்சுட்டு வரும் பொழுது இந்த இடத்துல இந்த மாடுகளெல்லாம் அழகாக இறங்கி தண்ணீர் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். அது இந்த காட்டில் அலையக்கூடிய வாளுக்கு எங்கெங்கே தண்ணி கிடைக்கும்னு தெரியும், எங்கெங்கே தண்ணி உண்டுன்னு தெரியும். நாங்கள் இப்போ கூட இந்த ருத்ரநாத் ஏறினோம்.
ஒரு இடத்துல இந்த போட்டிருந்தா, இங்கே தான் லாஸ்ட் ஸ்ட்ரீம், இதுக்கப்புறமா 5 கிலோமீட்டருக்கு தண்ணி கிடையாது, என்ன வேணுமோ இங்கே பிடிச்சிட்டு போயிடுங்கோ, அந்த தண்ணி தான் 5 கிலோமீட்டருக்கு, வேறு தண்ணி கிடையாதுன்னு. நான் கூட அது எப்படி இமயமலையில் இவ்வளோ மழையெல்லாம் பெய்யறது தண்ணி இல்லைன்னு சொல்லுவாளா? சரி எழுதி வச்சுன்னா தண்ணி எல்லாம், அந்த தண்ணி குடித்தா அதுக்கப்புறம் வேறு தண்ணி குடிக்கவே முடியாது வச்சுக்கோங்க. நிஜமாகவே மினரல் வாட்டர் அப்படின்னா அது அந்த குடித்தா எங்கேருந்தோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அது அள்ளி அள்ளிலாம் குடிக்கவே வேண்டாம், ஒரு 4-5 மடக்கு குடித்தாலே போதும். அவ்வளோ ஒரு பாட்டில் தண்ணிலாம் குடிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் அந்த தண்ணி அப்படி குடிச்சுட்டு அப்படி நான் கூட நினச்சேன் சரி இங்கே போடுவேன். கரெக்டாக அவள் போட்டிருந்த அந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி எங்கேயுமே இல்லை. நிஜமாகவே அசந்து போயிடும். அது நோட் பண்ணி எழுதி வச்சிருக்காளவா, இல்லாட்டி என்ன ஆகும்னா ஜாலியாக போகிற வழியில் பார்த்துக்கோங்க, இங்கே தான் தண்ணி இருக்குது, இங்கே தான் தண்ணி இருக்குது. நாங்கள் படித்தோம் அந்த எதேச்சும் அந்த போர்டை. படிக்கலைன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வாய் தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, வழியே கிடையாது. அந்த கிராமத்திலே இருக்க வாழ்ந்தாலும் திணறத்தான் செய்யும். அந்த மாதிரி இந்த மாடுகள் கன்றுகள்லாம் மேய்ச்சிண்டு வரக்கூடிய கோபாலர்கள் மாடுகள் அதனால் ஒரு பக்கம் மாடு தண்ணி குடிக்கும், இன்னொரு பக்கம் நாம் குடிப்போம், அவ்வளோதான். இப்போ கூட நாங்கள் ருத்ரநாத்லாம் போகும்பொழுது எங்களோட அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒரு நாய் ஜாயின் பண்ணிக்கும். இங்கேருந்தோ ஒரு நாய் வரும், ஒரு 2 அது பாட்டுக்கு 2-3 கிலோமீட்டர் அங்கே போகும் இங்கே போகும். ஆனால் நம்ம கூடயே வந்து கீழே ட்ராப் பண்ணாட்டி மேலே ஏற்றி விடும். நாங்கள் பார்த்துட்டோம். இந்த கேங்காக பிரிஞ்சாலும் எல்லா கேங்குக்கும் எங்கிருந்தோ ஒரு நாய் மட்டும் மினிமம் 1 கிலோமீட்டராவது ட்ராவல் பண்ணும். எல்லாம் கரடி மாதிரி புசு 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 புசுன்னு இருக்கும். சில இடங்களில் நாம் தண்ணி குடிக்கலான்னு போனால் அதுவும் தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நாயும் குடிக்கும், ஒரு இடத்துல நம்மளும் குடிப்போம். நாம் அந்த பைப்லேருந்து வரதை குடிச்சிருந்தோம் அப்படின்னா, பைப்புனா அந்த ஸ்ட்ரீமு அடியாக இப்போ குழா மாதிரி வரதுக்காக குழா சரி வச்சுருப்போம், அதிலே அப்படி கொட்டும். அந்த தண்ணி நம்ம மேலேருந்து அள்ளி அள்ளி குடிச்சிருந்தோம், நாய் கீழே ஓடுற தண்ணி சமைச்சோம்னு அது பாடி குடிச்சுட்டு இருக்கும். ஆகமத்தில் கங்கை பொதுவானவள், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அவள் தண்ணீர் கொடுக்குறாள். அந்த மாதிரி ஜோராக மாடுகள்லாம் இறங்கி தண்ணி குடிக்கும். இந்த அதுக்குள்ளே பசங்கள்லாம் இறங்கி இல்லை ஜலக்கிரீடை, அது தண்ணியை பார்த்தா விளையாட தானே தோணும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது நல்ல ஜலம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் தானே. அப்போ அழகாக பகவான் கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸோட ஜம்முன்னு ஜலக்கிரீடை பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த பாவன சரோவரம். யசோதா அப்பப்போ சொல்லுவா, நம்ம கீர்த்தி ராணி ராதாராணியோட அம்மா கிட்ட, அடுப்படி உன் ராதாராணிக்கு தான் ஆசீர்வாதம் இருக்குது, அவள் சமைச்சு போடுவா, எல்லாரும் நன்னா ஆரோக்கியமாக இருப்பா, நன்னா ஆயுஷோடு இருப்பான்னு துர்வாசரெலாம் அவளுக்கு வரம் கொடுத்துருக்கா, அனுப்பிவிடு, என் பிள்ளைக்கு அவள் சமைச்சு போடட்டும் அப்படின்னு வாழாம். உடனே கீர்த்தி ராணியும் சந்தோஷமாக அனுப்பி வைப்பாளாம். அப்போ ராதாராணி எல்லாம் சமைச்சிட்டு அழகாக போவா. உடனே ரோஹிணியை கொண்டு வந்து கொடுப்பா. ஆனந்தமாக ஜம்முன்னு இங்கே உட்காந்துண்டு யசோதா என்ன பண்ணுவா, அங்கேருந்து ஆளை வச்சு அனுப்பி கொடுத்து விடுவா. அப்படி ராதாராணி அவள் வீட்டில் சமைச்சு சாப்பாடை கொடுத்து விடுவா. அப்போ இந்த பாவன சரோவரம் கரையில் இருக்கக்கூடிய கதம்ப மரங்கள் கீழே பகவான் உட்காந்துட்டு ஆனந்தமாக அந்த சாப்பாடை சாப்பிடுவானோ. அது இப்போ தான் இந்த கதம்ப மரங்கள் பூக்கிற மாதம், நல்லா பூத்து குலுங்கி வாசனை அத்தனை ஜோராக இருக்கும். பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்தில் என்ன சாப்பிட்டோன்னா பலராமன், அப்பா கிருஷ்ணா கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு அப்புறம் போகலாண்டா அப்படின்னு. உடனே கிருஷ்ணா படுத்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்ல, பலராமன் அந்த கதம்ப மரத்துக்கு கீழே அப்படி ஒய்யாரமாக அப்படி கையை தலைக்கு கீழே வச்சுட்டு அப்படி படுத்தோன்னு கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா பலராமனுக்கு கால் பிடிச்சு விடுவான். ஏன்னா இந்த ஆதிசேஷன் எப்பொழுதுமே எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பூர்வ ஜென்மத்திலையும் பூர்வ அவதாரத்திலையும் கூட லக்ஷ்மணனா வந்து அவ்வளோ கைங்கரியம் பண்ணார். அதனால் எனக்கு இப்போ சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த கைங்கரியத்தை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகாக இந்த ஆதிசேஷனுக்கு கிருஷ்ணன் இப்படி காலெல்லாம் பிடிச்சு விட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்க பெரிய பெரிய இலையெல்லாம் எடுத்து பலராமனுக்கு விசிற. அதாவது பாகவத கைங்கரியத்தை கண்ணன் பண்ணி காட்டின ஒரு இடம் இந்த பாவன சரோவரம். இந்த பாவன சரோவரத்தை பலவிதமாக சொல்லுவா. அதாவது சில பேர் என்ன சொல்லுவா, கோலோக பிருந்தாவனத்திலிருந்தே வந்தது இந்த பாவன சரோவரம் அப்படின்னு. சில இடங்களில் விசாகாவினுடைய அப்பா பாவன கோபா அவர் தான் இது அழகாக உண்டாக்கினார், அதனாலே பாவன சரோவரம்னு பேர்.
சில பேர் என்ன சொன்னால் பாவன கோபா அப்படின்ற ஒருத்தர் இது எல்லாம் சரி பண்ணி கொடுத்தார், அதனால் அவர் பெயர் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ நிறைய மாடுகள் தண்ணி குடிப்பதற்காக வந்த ஒரு இடம். முக்கியமாக இந்த பாவன சரோவரத்தில் ஒரு லீலை உண்டு. அழகாக ஒரு அக்ஷய திருத்தியை சமயத்தில் நந்தகோபருக்கு தீர்த்தராஜன் பிரயாக்ராஜ் போகணும்னு ஒரு ஆசை. அதனால் அடுத்த நாள் அக்ஷய திருத்தியை அன்றைக்கிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இப்போ கிருஷ்ணனுக்கு மட்டும் யாரும் பிருந்தாவனத்தை விட்டு போனால் பிடிக்காது, அவன் மட்டும் போகலாம், வேறு யாரும் போகக்கூடாது. அப்போ பகவான் சொல்கிறான் அப்பா கிட்டப்பா, ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கப்பா, நாளைக்கு அக்ஷய திருத்தியை கொஞ்சம், நாளைக்கு அக்ஷயத்தை இங்கே இருங்கோ, அப்புறமா நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்ல. சரி கண்ணன் சொல்லிட்டானேன்னு இருக்க. அடுத்த நாள் பாவன சரோவரத்துக்கு வரார் நந்தகோப மகாராஜா. அப்போ கண்ணுகுரேன்னு ஒரு ஆள் அந்த பாவன சரோவரத்தில் முங்கி எழுந்துக்கிறான். இப்போ நந்தகோபர் பார்க்குறேன், நம்ம ஊர் ஆள் கிடையாது, அவர் தான் ஊர் தலைவர், யாரோ வெளியூர்காரன். சரின்னு பார்த்துட்டு நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு அவன் சொல்கிறான், நான் தான் பிரயாக்ராஜ் அப்படின்றான். பேர் நல்லா இருக்கு, எந்த ஊர் அப்படின்ற. அவன் சொல்கிறான், நான் தான் தீர்த்தங்களின் ராஜா பிரயாக்ராஜ். இவருக்கு ஒன்றும் புரியல, தீர்த்தராஜா பிரயாக்ராஜ் காசி பக்கத்தில். ஆமாம், இங்கே என்ன அக்ஷய திருத்தியைக்கு எல்லாரும் அங்கே வந்து குளிப்பான், நீங்கள் இங்கே வரவில்லை. அது எல்லா ஜனம் அங்கே குளிச்சு அவள் பாவத்தை கொடுத்துட்றாளா, அந்த பாவத்தை போக்குறதுக்கு நான் இங்கே வந்து குளிக்கிறேன்னுட்டான். நந்தகோபர் என்னடா நம்ம தீர்த்தராஜா பிரயாக்ராஜ் போய் பார்க்கலான்னு பார்த்தா அவன் இங்கே வரானே அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ள நிறைய லேடிஸ் கனகரேன்னு எல்லாரும் முங்கி 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 எழுந்துக்கிறா. கேட்குறார், யார் நீங்கள்லாம்? நாங்கள்லாம் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, நர்மதா எல்லாம் சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறார், நீங்கள் எதுக்கு இங்கே? இல்லை, எங்களோட பாவங்கள்லாம் பிரயாக்ராஜில் போய் கொடுப்போம், ஆனால் அந்த பிரயாக்ராஜ் நிறைய பாவங்கள் சேர்ந்து விடுறது, அதெல்லாம் போகிறதுக்கு பிரயாக்ராஜ் தான் சொன்னார், இங்கே வந்து தீர்த்தமானா சரியாக போயிடும்னார். அதனால் அவரோட சேர்ந்து நாங்களும் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பாவன சரோவரத்தில் முங்கி எழுந்து சந்தோஷமாக திரும்பி அழகான ரூபத்தோடு அவர்கள் கிளம்பினா அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்போ நந்தகோபர் பார்த்தார், நம்ம பிரயாகராஜெல்லாம் போக வேண்டாம், அவர் எங்கே தான் வந்துட்டார், எல்லா தீர்த்தங்களும் இங்கே வந்து கொடுத்தேன்னு சொல்லி நந்தகோபர் ஆனந்தமாக குளிச்சுட்டு, கண்ணா நீ சொன்னது சத்தியம்டா, நல்ல வேளை நீ சொன்ன அவ்வளோ தூரம் போயிருப்பேன்டா, நீ சொன்னதுனால இங்கேயே இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். நந்தகோபுரம் சொன்னால் எல்லாம் நம்பிடுவான், கிருஷ்ணன் சொன்னால் நம்ப மாட்டான். நந்தகோபுரம் நல்ல பேர் உண்டு. அதனால் நந்தகோபுரம் சொன்னோன்னே எல்லாரும் நம்பி எல்லாரும் அக்ஷய திருத்தியைக்கு போய் பாவன சரோவரத்தில் குளித்தான். அக்ஷய திருத்தியைக்குன்னு இல்லை, எப்போ வேணால் குளிக்கலாம். இப்போ கூட பிரயாக்ராஜில் இந்த கும்பமேளா நடந்தது, 142 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்தது. எல்லோரும் போனால் நானும் போனேன் நினச்சேன். அப்புறம் ஆமாம் இப்படி பார்த்துக்கலாம், இதுக்காகலாம் இவ்வளோ தூரம்லாம் அந்த கூட்டத்தோடலாம் போக முடியாது, சாதாரணமாக போய்க்கலாம் அப்படின்னு நினச்சினேன். ஆனால் இது ஒரு இடம் இருக்கேன், இது போய் பார்த்தாச்சுனாலே போதும். இது நான் இன்னும் பார்த்ததில்லை, நந்தகோபுரம் போயிருக்கேன், இது பார்த்ததில்லை. இன்னும் போய் பார்த்து ஒரு முங்கு போட்டுட்டு வந்துடணும். நந்தகோபுரம் நினச்சேன். பாவன சரோவரம், அழகான இந்த பாவன சரோவரம் உங்களுடைய பித்திருக்களுக்கெல்லாம் சமாதானம், சாந்தி, நிம்மதி, சத்கதி எல்லாம் கொடுக்கட்டும். இந்த பாவன சரோவரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். இந்த பாவன சரோவரம் உங்கள் வாழ்க்கையை நன்னா மேம்படுத்தட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय, जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय भोलो वृंदावन धाम की जय।
जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो नंदगोप महाराज की जय। जय भोलो यशोदा मैया की जय। जय भोलो पावन सरोवर की जय। राधे कृष्णा।